என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன்னுடைய இல்லத்தை சில காலமாக ஒரு ஆண் நோட்டமிட்டு கொண்டே இருக்கின்றார். உன்னுடைய இல்லத்திற்கு மட்டுமல்ல, உனக்கும் ஒரு மிகப்பெரிய ஆபத்தை கொடுக்கத்தான் இந்த ஆண் உன் இல்லத்தை நோக்கி சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார். இவர் யார்? எதற்காக உன் இல்லத்திற்குள் இவர் இந்த விஷயத்தை செய்ய நினைக்கின்றார்? இவரின் நோக்கம் என்ன என்பதனை இந்த தாயானவள் உனக்கு தெளிவாக சொல்ல வந்திருக்கின்றேன். இது போன்ற விஷயங்கள் சற்றென்று உன் மனதிற்குள் பயத்தை உருவாக்கலாம். என்னவென்று உனக்கு தெரியாமல் உனக்கு ஒரு பதற்றத்தையும் கொடுக்கலாம். ஆனால் உன் இல்லத்தை ஒருவர் நோட்டமிடுவது உண்மை. அது ஒரு ஆண் என்பதும் உண்மை. அப்படியானால் அது யார்? எதற்காக நோட்டமிடுகின்றார்? நல்ல விஷயத்தை செய்கின்றாரா அல்லது தீய விஷயத்தை செய்கின்றாரா என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, முன்பெல்லாம் உனக்கு யாரிடத்திலிருந்தும் எந்த ஒரு நல்ல செய்தியும் கிடைக்காது. அப்போது நீ அமைதியாக வீட்டுக்குள்ளேயே இருந்து கொண்டிருப்பாய். உன்னை சுற்றி நடப்பதும் என்னவென்று அறிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் இப்பொழுது நீ வணங்குகின்ற தெய்வங்களின் வாக்கினை முழுமையாக உன்னால் தெளிவாக கேட்க முடிகின்றது அல்லவா? உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் அவர்கள் உனக்கு தெளிவாக எடுத்து சொல்லிவிடுகின்றார்கள் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடப்பதை எல்லாம் நீ தெரிந்து கொள்வதில் எந்த ஒரு தவறுமே இல்லை. அதுவும் இந்த அம்மா சொல்லும் பொழுது அதில் இருக்கின்ற ஆழமான உண்மையை நீ புரிந்து கொண்டு என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்படி காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். என் தங்கமே, அம்மா நான் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்க முயற்சி செய்கின்றேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் ஏதோ ஒன்று உன்னுடைய வாழ்க்கையை போட்டு உன்னிடத்தில் குழப்பங்களையும் கஷ்டங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கின்றது. அதற்கான தீர்வினை கொடுப்பதற்காகத்தான் இருக்கும். இந்த அம்மா காரணம் இல்லாமல் எதையும் உன்னிடத்தில் சொல்வது இல்லை. என் செல்ல குழந்தையே, நம் இல்லத்திற்குள் நாம் உண்டு, நாம் வேலை உண்டு என்றுதான் இருக்கின்றோம் என்று நீ யோசிக்கின்றாய் அல்லவா? ஆனால் நீ அப்படி இருப்பதனால்தான் என்னவாக இருந்தாலும் உனக்கு எதுவும் தெரிவது இல்லை. நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்களின் மீது நமக்கு கொஞ்சமாவது கவனம் இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? உன் அம்மா உன் வாழ்க்கையில் இதுநாள் வரையிலும் கவனித்ததில் உன்னிடத்தில் எந்த ஒரு தவறும் இல்லை. நீ சரியாகத்தான் எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டு இருக்கின்றாய். நீ யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் இதுவரை செய்ததும் இல்லை. அடுத்தவர்களுக்கு தேடி போய் நீயாக உதவிகள் செய்துதான் இந்த கஷ்டங்களை எல்லாம் நீ அனுபவித்து கொண்டிருக்கின்றாயே தவிர ஒருபொழுதும் யாருக்கும் எந்த தீங்கினையும் கெடுதலையும் இதுவரை நீ செய்தது இல்லை. உதவி என்று கேட்டு வந்தவருக்கு இல்லை என்று ஒருபொழுதும் சொன்னது இல்லை. உனக்கு உணவில்லையே என்றால் கூட கையேந்தி நிற்பவர்களுக்கு நீ அவர்களின் பசியை போக்கிவிட்டுதான் நிம்மதியடைந்திருக்கின்றாய். அப்படி ஒரு குணத்தை கொண்ட நீ கேட்டு வந்தவருக்கு இல்லை என்று ஒரு பொழுதும் மறுத்ததில்லை. உனக்கு உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பிரச்சனைகளை பற்றியெல்லாம் இதுவரை தெரியாமல் இருப்பதும் நியாயமில்லை. உன் பக்கம் எந்த தவறும் இல்லாத பொழுது உனக்கே இப்படி பிரச்சனைகள் வருகின்றது என்றால் அதனை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அம்மா சொல்வது உண்மைதானே?
அம்மா எதையும் தெரியாமல் சொல்லிவிட மாட்டேன். இதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் இல்லத்தின் காவலில் நின்று கொண்டிருக்கின்ற இந்த தாயானவள் ஒரு ஆண் தினமும் உன் இல்லத்தை தேடி வருவதைக் கண்டு நிச்சயமாக அச்சமடைந்தது உண்மைதான். எதனால் இவர்கள் இத்தனை நம்பிக்கையோடு உன் இல்லத்திற்கு வருகின்றார்கள்? என் பிள்ளையே, ஒரு விஷயத்தை செய்யத் தொடங்கும் போது அது முடியாது என்று ஆரம்பத்திலேயே ஒருவருக்கு தெரிந்துவிட்டது என்றால் மீண்டும் வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் இவரும் உனக்கு எதையாவது சாதித்து கொடுத்துவிட வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கின்றார் என்றால் அதற்கு நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதனால்தான் அவர் யார் என்று நான் தெரிந்து கொள்ள முயற்சி செய்து அவர் யார் என்று நான் கண்டு கொண்டேன். அவரை கையெடுத்து வணங்கியும் விட்டேன், மகிழ்ச்சியும் அடைந்தேன். என் பிள்ளையே, அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா? என் குழந்தையின் இல்லம் தேடி வந்தது யார் என்றால் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நல்லதை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு தெய்வம்தான் உன்னுடைய இல்லத்திற்கு வந்துவிட்டது. அப்படி என்றால் நிச்சயமாக உன்னை இதுவரை ஆட்டி படைத்த அத்தனை பிரச்சனைகளும் தீரப்போகின்றது என்றுதான் அர்த்தம். அவர் உன் இல்லத்திற்கு மீண்டும் வந்து கொண்டிருப்பதால் தான் உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளும் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மறைய தொடங்கி உனக்கு தீர்வினை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றது. அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற நேரமும் வந்துவிட்டது. அப்படி ஒரு நிலைதான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றது. இவர் ஒரு விஷயத்தை நினைத்துவிட்டார் என்றால் உன்னுடைய சந்தோஷத்தையும் வெற்றியையும் ஒட்டு மொத்தமாக உன் கைகளிலே தூக்கி கொடுக்க தயங்க மாட்டார் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் முதலில் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் ஒழிக்க வேண்டும் அல்லவா? எல்லா கஷ்டங்களும் உனக்கு உச்சத்தை தொட்டு உனக்கு அது மன நிம்மதியை கெடுக்கும்படி இருந்துவிடக் கூடாது அல்லவா? என் அன்பு பிள்ளையே, இவர்களால் தான் உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்து போகின்ற சூழ்நிலைகளும் உனக்கு மன நிம்மதியும் ஏற்பட போகின்றது. அது மட்டுமல்ல, உன்னுடைய வாழ்க்கையில் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன்னிடத்திலே கொடுக்கப் போகின்றார்கள் என்பதனையும் நீ புரிந்து கொண்டாயானால் வந்தது யாரென்று தெரிந்து நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பாய். உன்னுடைய வாசலுக்கு தினமும் வந்து செல்கின்ற ஒரு ஆண் உன்னுடைய குலதெய்வம்தான். என் பிள்ளையே, உன்னுடைய குலதெய்வம் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் முதலிலேயே நல்லதாக முடித்து கொடுக்க வேண்டும், நன்மையை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களில் முதன்மையானவர்களாகவும் இருக்கின்றார். நீயாக அவர்களை மறந்துவிட்டாலும் அவர்கள் ஒருபோதும் உன்னை மறப்பது கிடையாது. நீ நாள்தோறும் உன்னுடைய குலதெய்வத்தை வணங்கி அவர்களுக்கென்று நீ அகல் தீபத்தை ஏற்றி வைத்து வணங்க வேண்டும். உன்னுடைய வேலையின் காரணமாகவோ சூழ்நிலையின் காரணமாகவோ அடிக்கடி உன்னால் இரவு நேரங்களில் உன் இல்லத்தில் இருக்க முடியாத சூழ்நிலைகள் வந்துவிடுகின்றது அல்லவா? அப்படி இருக்கின்ற வேளையில் உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் எல்லாம் ஒருவித பயத்தோடு தான் இருக்கின்றார்கள். அப்போது எப்போது வருவார்கள் என்று உன்னுடைய வருகைக்காக அவர்கள் ஏங்கி நிற்பது உன் குலதெய்வத்திற்கு சற்று மன வருத்தத்தை தான் கொடுத்துவிட்டது. அது மட்டுமல்ல என் அன்பு குழந்தையே, இரவு நேரத்தில் நீ மிக விரைவாகவே உன்னுடைய வீட்டிற்கு வந்துவிட வேண்டும். வீட்டிற்கு வந்து உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் கொஞ்ச நேரமாவது நீ பேச வேண்டும். அவர்களிடத்தில் நீ பேச
பேசாமல் களைப்பின் காரணமாக உறங்கிவிட்டாயானால் அவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள், அவர்கள் சொல்ல நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னிடத்தில் பகிர்ந்து கொள்ள முடியாத சூழல் ஏற்பட்டு விடுமல்லவா? அப்படி இருக்கும் பொழுது உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் தன்னுடைய வேதனைகளை, தன்னுடைய கஷ்டங்கள், தன் மனதில் இருக்கின்ற ஆசைகளை எல்லாம் யாரிடத்தில் பகிர்ந்து கொள்வார்கள்? நம் குடும்பத்தில் இருப்பவர்களை மட்டும் நாம் தானே கவனிக்க வேண்டும். அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்று நாம் தானே காது கொடுத்து கேட்க வேண்டும். அவர்களுக்கென்று நாம் நேரத்தை ஒதுக்காமல் வேலை வேலை என்றோ, உனக்கான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கின்றது என்றோ, அவர்களிடத்தில் நீ சரியாக பேசவில்லை என்றால் அதுதான் உன் எதிர்காலத்தில் மிகப்பெரிய கஷ்டங்களாக மாறி வந்து நிற்கும். சில காலத்திற்கு பிறகு உன்னுடைய கஷ்டங்களை அவர்கள் காது கொடுத்து கேட்க வேண்டும். அவர்கள் உனக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று நினைத்து, ஆனால் இப்பொழுது இருந்து நீ அவர்களிடம் மனம் விட்டு பேச வேண்டும். முக்கியமான செய்தி அமைந்திருக்கின்றது. என் தங்க குழந்தை, உனக்கு எதிராக சதி ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த சதியை நீ என்னவென்று இன்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் தங்க குழந்தை, இன்று உன்னுடைய மனசாட்சியினை தொட்டு அது என்ன பிரச்சனை என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் தங்க குழந்தையே, அதை நான் இன்று உனக்கு சொல்வதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். இந்த அம்மாவினுடைய வாக்கினை கேட்டு நீ அதனை தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தைக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருப்பது நீ தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் அல்லவா? இந்த அம்மா உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்றேன் என்றால் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது? இனி அனைத்து விஷயத்தையும் உன்னிடத்திலே ஒவ்வொன்றாக நான் சொல்லிவிடப் போகின்றேன். அதாவது முதலில் உன் வாழ்க்கையில் நான் வந்திருக்கின்றேனா இல்லையா என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? பிறகுதான் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய். உன் வாழ்க்கையில் நான் வந்திருக்கின்றேன் என்றால் மட்டும்தான் இந்த வாக்கினை உன்னால் முழுவதுமாக கேட்க வேண்டும். அது உன் கண்களில் பட்டிருக்கும். அது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு இந்த வாக்கானது பட்டாலும் சிறு சிறு விஷயங்களாக மட்டுமே தெரியும். ஆனால் அது அற்புதமான விஷயம் என்பதனையும், உண்மையான அன்பு யார் மீது வைத்திருக்கின்றார்களோ அவர்களால் மட்டுமே இதனை புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இந்த அம்மாவின் மீது நம்பிக்கை கொண்டு நான் உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் இருக்கின்றேன் என்றால் மட்டும்தான் உன்னால் இதை முழுமையாக உணர முடியும். உனக்கான பலன்களையும் நீ பெற்றுக்கொள்ள முடியும். இதை உறுதியாக நீ உன்னிடத்திலே நான் சொல்லிக் கொள்கின்றேன். இந்த வாக்கு என்பது உன் வாழ்க்கையில் மிக முக்கியம். இதை நீ தவறவிட்டு விடாதே. ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு பிரச்சனைகளாகவும் தோல்விகளாகவும் திரும்ப திரும்ப கிடைத்து கொண்டே இருக்கின்றது அல்லவா? அதற்காகத்தான் உன் அம்மா உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்றேன். இப்பொழுது ஒரு சில விஷயத்தை உன்னிடத்திலே முக்கியமாக சொல்லப் போகின்றேன். பிறகு என்ன நடக்கப் போகின்றது என்று உன் வாழ்க்கையில் நீ பார்க்கத்தான் போகின்றாய். அதனால் என் குழந்தையே, நீ கவனமாக இந்த வாக்கினை கேட்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்திலிருந்து உன்னுடைய வாழ்க்கையானது உனக்கு மீண்டும் மீண்டும் சந்தோஷத்தை தரக்கூடிய தருணமாக மாறிவிடப் போகின்றது. இப்பொழுது உன் வாழ்க்கையானது தற்காலிகமாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் நீ நம்பிய சிலர்தான் உன்னை முதுகிலேயே குத்தி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று அத்தனையும் பார்த்து பார்த்து அதையெல்லாம் நீ செய்து கொடுத்தாய். உன்னுடைய அத்தனை அன்பையும் அவர் மேல் காட்டி கொடுத்தாய். ஆனால்
பாசம் என்ற பெயரில் உன் வாழ்க்கையில் நாடகமாடி பணத்தையும் செல்வத்தையும் சொத்துக்களையும் உன்னிடத்திலிருந்து பிடுங்கிவிட்டு இப்பொழுது எனக்கு அது சரியில்லை இது சரியில்லை என்று ஒரு சில நபர், அதுவும் நீ உயிராய் நினைத்த அந்த நபர்தான் உன் வாழ்க்கையை இப்பொழுது எடுத்திருக்கின்றார்கள். அது உண்மைதானே? உண்மை என்றால் ஆம் என்று எனக்கு சொல். நீ ஒரு சில விஷயத்தை என்னதான் செய்தாலும் உன் வாழ்க்கையில் கெட்ட பேராகத்தான் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. நீ ஒரு சில விஷயத்தை மெனக்கெட்டு செய்யும் பொழுதெல்லாம் விழித்து கொண்டு பல விஷயத்தை செல்வது போல அவர்களுக்கு அந்த காரியம் நடக்க வேண்டும் என்று சுயநலமாக இருந்து கொண்டு உன் போல யாரும் இல்லை என்று அனைத்தையும் பெற்றுக்கொள்கின்றார்கள். ஆனால் அந்த காரியம் எல்லாம் கச்சிதமாக முடிந்தவுடன் இது எல்லாம் பெரிய விஷயமா என்று, இதை செய்துவிட்டால் போதுமா என்று உன்னை அசிங்கப்படுத்த முடியுமோ, எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்தி பேசுகின்றார்கள். நான் சொல்வது உண்மைதானே என் குழந்தையே? ஒரு சில நபருக்கு பாவம் என்று சில உதவிகளையெல்லாம் செய்தாய். உன்னிடத்தில் இல்லை என்றாலும் சில விஷயத்தை கேட்டுவிட்டார்களே, பழகிவிட்டார்களே என்று அவர்கள் துன்பத்தில் இருக்கின்றார்கள். என்னுடைய துன்பங்களை விட அவர்களுடைய துன்பம் அதிகமாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் நான் ஏதாவது செய்துவிட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு உன் தகுதியை மீறி அவர்களுக்கு நீ மிகப்பெரிய உதவிகளையெல்லாம் செய்து கொடுத்தாய். ஆனால் அவர்களோ உனக்கு மிகப்பெரிய பள்ளத்தை இன்று தோன்றியிருக்கின்றார்கள். அதில் உன் வாழ்க்கையை கெடுத்ததற்கு தேவையில்லாத காரணங்களையெல்லாம் சொல்லிக்கொண்டு இருக்கின்றார்கள். உன்னையும் நீ எதிரி என்று துச்சமாக எறிந்து பேசிவிட்டார்கள். அதையெல்லாம் என்னுடைய காதுகளுக்கு வந்தது. என் குழந்தையே, மற்றவர்களுக்கு எந்த ஒரு கெடுதலையும் நீ எந்நாளுமே செய்தது இல்லை. உனக்கு வருகின்ற கெட்ட பெயர்கள் எல்லாம் எப்படி வருகின்றது தெரியுமா? மற்றவர்களுக்கெல்லாம் நல்லது செய்து உன்னை ஒவ்வொரு தருணமும் உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய அவமானத்தையும் பல கஷ்டங்களையும் உங்கள் உறவுகள் பிரிவதையும் உறவுகளுடைய துரோகத்தையும் உன் வாழ்க்கையில் நீ திரும்ப திரும்ப இதுதான் நடந்து கொண்டு இருக்கின்றது. இருந்தாலும் நீ திருந்துகின்றாயா என்றால் இல்லை. நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று தெரியாமல் அவர்களுக்கெல்லாம் உதவிகளை செய்துவிட்ட பிறகு அவர்களிடத்திலேயே கெட்ட பெயர் வாங்கிக் கொள்வது உனக்கு பழக்கமாகிவிட்டது. எப்பொழுதுதான் திருந்தப் போகின்றாய் என்று இந்த அம்மாவிற்கு தெரியவில்லை. இந்த கேடு கெட்ட மனிதர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளையெல்லாம் கேட்டு இப்பொழுது நீ விரக்தியாய் இருக்கின்றாய் அல்லவா?